கந்தபுராணம். ஆன்மீக அன்பர்களே, நேற்று கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் 2ஆம் பகுதியை பார்த்தோம். இன்று 3ஆம் பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றார், உடை சிவபெருமானோட உடை வேதியராக வந்திருக்கார். அதாவது கிழவேதியராக வந்திருக்கார். இவர் நேற்று பார்த்தோம் இல்லையா? கிழவேதியராக பார்வதி தவம் செய்கிற இடத்துல சிவபெருமான் என்னை மணந்து கொள் அப்படின்னு கேட்குறார். பார்வதிக்கு இது சிவபெருமான் தெரியாது. கிழவேதியராக தன்னை மறந்து சொல்கிறாப்லையே, நான் சிவபெருமானை தான் மறந்துக்க போகிறேன் அப்படின்னு பார்வதி தேவி சொல்கிறாப்ல. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, சிவபெருமானினோட உடை தோல், புலித்தோலை தான் அவர் மாட்டிகிட்டு இருக்கார். அவருக்கு வேறு ட்ரெஸ்ஸு கிடையாது, இந்த வெறும் தோல் தான் எடுத்து மாட்டிக்கிறார். அவரோட வாகனம் எருது. என்ன ஆபரணங்கள் பாம்பு, எலும்பு. தலை மாலை பன்றி கொம்பு. தலை மாலை பன்றி கொம்பு. உண்கலம் மண்டை ஓடு. உண்பது நஞ்சு, நடமாடுவது மயானம் என்றெல்லாம் கூறி பார்வதியை அவ்வண்ணத்தை விட்டு தன்னை மனம் புரிந்து கொள்ளுமாறு கூறினார். இப்போ கூட மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ளை நல்லவன், அவன் நல்ல ட்ரெஸ் பண்ணுவான், நல்ல வண்டி வச்சுருக்கான், கார் வச்சுருக்கான், பைக் வச்சுருக்கான், நல்ல சிகை அலங்காரம் அவனுக்கு உண்டு, நல்ல ட்ரெஸ்ஸு போடுவான், நல்லா சாப்பிடுவான், நல்லா டான்ஸ் ஆடுவான், நல்லா பழகுவான், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. சில பேர் போட்டு கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த பையன் சரியில்லைம்மா, அவன் இந்த மாதிரி பண்ணுறான், ஊரை சுற்றுறான், தண்ணி அடிக்கிறான், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கிழவேதியராக சிவனையே போட்டு கொடுக்குறார். அவனோட தோல், சிவபெருமானோட உடை தோல், வாகனம் எருது, ஆபரம் பாம்பு, எலும்பு, தலைமாலை பன்றி கொம்பு, உண்கலம் மண்டை ஓடு. அவர் சாப்பிட்றது நஞ்சு தாங்க சாப்பிடுவார், விஷத்தை சாப்பிடுவார், நடமாடுவது மயானத்தில் தான் நடமாடுவார் என்றெல்லாம் கூறி பார்வதியே வெண்ணத்தை விட்டு தன்னை மனம் செய்து கொள்ளுமாறு கூறினார். யார்? இந்த கிழவேதியராக வந்திருக்கிற சிவபெருமான். மிகவும் சினமுற்று உமாதேவியார் கிழவேதியரை அவ்விடம் விட்டு அகலமாறு ஆத்திரத்துடன் கூற, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களே, சிவபெருமானை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் போங்க, இதெல்லாம் ஒன்றும் நீங்கள் சொல்ல தேவையில்ல, போங்கன்னு அந்த கிழவேதியரை இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு உமாதேவி, அதாவது பார்வதி சொல்கிறா. மேலும் சில வார்த்தைகள் உமாவிடம் விளையாடி பார்க்க சிவபெருமான் என்ன பண்ணார், விளையாடினார். இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளையாடணும்னா என்ன சொல்கிறா பார்ப்போம் பார்வதி அப்படின்னு பார்த்தார். கடைசியில் ஈசனாக காட்சி தந்தார். நான் தாம்மா ஈசன் அப்படின்னு சுயரூபத்தை காட்டினார். உடனே பார்வதிக்கு எம்பெருமான் தரிசனம் கண்ட உமாதேவியார் தன் குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள். சிவபெருமானும் இருவரும் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று கூறி திருக்கைலாயம் திரும்பினார். யாரு? ஈசன் பார்வதி கிட்ட சொல்லிட்டாப்ல, நமக்கு கல்யாணம் நடக்கும், சீக்கிரத்தில் விரைவில் கல்யாணம் பண்ணிக்குவோம், திருமணம் செய்து கொள்வோம் முன்னை அப்படின்னு சொல்லிட்டு திருக்கைலாயம் கிளம்பிட்டார் ஈசன். செய்தி அறிந்த பார்வதியின் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுற்று அம்பிகையை தவச்சாலையிலிருந்து தனது அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். ஈசன் போன செய்தியை அவங்க பெற்றோர்கள் அறிந்தார்கள். பெற்றோர்கள் அறிந்த உடனே என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. அவங்க அம்மாவோட அப்பா தான் சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டுட்டு, இந்த தவச்சாலையில் இனி இருக்க வேண்டாம், வாங்க அரண்மனைக்கு போகலான்னு பார்வதியை அழைச்சிட்டு போயிட்டாப்புல. கைலையை அடைந்த ஈசன் சப்த ரிஷிகளை நினைத்தார்.
அப்படி நினைச்ச உடனே அவங்க சப்த ரிஷிகள் ஈசன் எதிரில் வந்து நின்றனர். கூப்பிட தேவையில்ல, இப்பெல்லாம் கூப்பிட்டா கூட சில பேர் வர்றது கிடையாது. ஒரு தடவைக்கு 10 தடவை கூப்பிட்டா கூட அதை வரன்னு சொல்லுவாங்க, வரமாட்டாங்க. ஆனால் சிவபெருமான் அப்படி நினைச்சார், சப்த ரிஷிகளை நினைச்சார். நினைச்ச உடனே ஈசனின் எதிரில் வந்து தமக்குரிய ஆணை என்ன என்று அந்த சப்த ரிஷிகளும் கேட்டாங்க. உடனே பரமேஸ்வரன் சொல்றார், இந்த பர்வதராஜனோட மகள் பார்வதியை நான் மணக்க விரும்புகிறேன். இந்த இமவான் என்கிற பர்வதராஜனோட மகள் பார்வதியை நான் மணக்க விரும்புகிறேன். அவள் வந்து ஆதிபராசக்தியின் அம்சம். அவளே இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆவாள். யாரு? இந்த பார்வதி. அவள் வந்து ஆதிபராசக்தி. அவள் தான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த 3 சக்திகளும் உள்ளடக்கியவள் இந்த பார்வதி. அவள் என்னையே கணவனாக அடைய வேண்டும் என்று தவம் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் தவம் செய்து வருகிறாள். இப்பொழுது நீங்கள் உங்கள் பத்தினிகளுடன் சென்று திருமணம் பேசி முடித்து விட்டு வர வேண்டும். நீங்கள் மட்டும் போவாதீங்க, உங்களோட பத்தினியும் கூட அழைச்சிட்டு போயிட்டு அந்த சப்த ரிஷிகளும் அவர்களோட மனைவிமார்களை அழைத்து கொண்டு போய் திருமணம் பேசிட்டு வாங்க. அவங்க பெற்றோர்களை பார்த்து கொஞ்சம் சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி பேசிட்டு வாங்க. மற்றும் அவளுடைய தாய் மேனை, அந்த மேனையை அவங்க தாயை சம்மதிக்க வைங்க, மனப்பூர்வமாக சம்மதிக்க செய்வீராக என்று கட்டளையிட்டார். அந்த அம்மா தான் வானான்னு இருக்காங்க. அவங்க அப்பா ஒத்துக்கிறார் கல்யாணத்துக்கு. ஈஸ்வரனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க அப்பா ஒத்துக்கிட்டார். யார்? இமவான் பர்வதராஜன் ஒத்துக்கிட்டான். ஆனால் அந்த அம்மா ஒத்துக்கலை. சப்த ரிஷிகளும் ஈசனை வலம் வந்து வணங்கி புறப்பட்டு இமயத்தை அடைந்தனர். இமவான் அங்கே தானே இருக்கா, அதனால் இமயத்தை அடைந்தனர். இமவான் இச்செய்தி அறிந்து வெளிப்போந்து அவர்களை வரவேற்று உபசரித்தார். வெளிப்போந்துனா ஒருமை, ஒற்றுமைன்னு அர்த்தம். அதாவது இதுக்கு விளக்கம் நான் தனியாக ஒரு நாள் தரேன். வெளிப்போந்துன்னா என்னான்னு கேட்கலாம், இது தனியாக ஒரு நாள் தரேன். அது சொன்னோம்னா அது பெருசாக போயிட்டே இருக்கும். அது ஒற்றுமை, ஒருமையாக எல்லாரும் சேர்ந்து அவர்களை வரவேற்றனர். இமவானோட பரிவாரங்கள்லாம் சேர்ந்து அவர்களை வரவேற்றனர். யாரை? இந்த சப்த ரிஷிகளை. அவர்கள் பர்வதராஜனிடம், உன் மகள் பார்வதியை எம்பெருமான் சிவனுக்கு மனம் பேச வந்துள்ளோம், சிவபெருமானுக்கு மனம் பேச வந்துள்ளோம் என்று தனது விஷயத்தின் காரணத்தை கூறினார்கள் அவர்கள். உடனே இமவான் தமது சம்மதத்தை தெரிவித்திட அவங்க அப்பா இமவான் வந்து உடனே சந்தோஷத்தில் உடனே சம்மதம் சொல்லிட்டார். சிவபெருமானே நம்ம மகளை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, சரி பரவாயில்ல, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்றார். ஆனால் இமவானோட மனைவி மேனை என்ன பண்ணுற, ஒரு ஐயப்பாட்டை எழுப்பினாள். உடனே மேனை சொல்கிறா, எனக்கு ஒரு சந்தேகங்க. சப்த ரிஷிகள்கிட்ட சொல்கிறா, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை என்னுடைய ஐயப்பாட்டை நீக்குவீர்களாக அப்படின்னு கேட்குறா. என்ன சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஈசன் தாட்சாயினியை மணந்து பின்னர் மாமனாராகிய தக்ஷனின் தலையை அறுத்து விட்டார், அது குறித்து அச்சப்படுகிறேன் என்றார். ஏற்கனவே சிவபெருமான் தாட்சாயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். தாட்சாயினோட அப்பா வந்து தக்ஷன். அந்த தக்ஷனோட தலையை ஈசன் அறுத்துட்டார். மாமனாரையே போய் வெட்டிட்டாரு. இங்கே வந்து என்னோட வீட்டுக்கார் பர்வதராஜனை என்ன பண்ணுவாரோன்னு பயத்தில் எனக்கு அது சம்மதம் இல்லை. பார்வதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பின்னாடி அதெல்லாம் கோபம் வந்து என் வீட்டுக்கார் தலையை வெட்டிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த பயம்தான் எனக்கு அப்படின்னு மேனை வந்து சப்த ரிஷிகிட்ட சொன்னான். முனிவர்களும் தக்க சமாதானம் தந்தனர். ஆங்கிரசர் கூறினர், தக்ஷனுக்கு தனக்கு ஈசன் அளித்த சகல ஐஸ்வர்யங்களையும் பட்டத்தையும் மறந்து ஈசனை ஒதுக்கி வைத்து மேலும் பரமனை பலவிதமாக ஏசினான். இந்த தக்ஷன் என்ன பண்ணா,
தனக்கு கொடுத்த சகல ஐஸ்வர்யத்தையும் பட்டத்தையும் மறந்து ஈசனை ஒதுக்கி வச்சு அந்த வேள்வி நடத்தினான். மேலும் தாட்சாயணியும் வர அனுமதிக்கப்படவில்லை அவன். இந்த அலட்சியமும் கர்வமும் தான் அவன் அழிவிற்கு காரணம். அதனால்தான் அவன் அழிஞ்சான். ஈசனை அவன் மதிச்சிருந்தான்னா, தாட்சாயினியை வரவேற்று இருந்தான்னா, ஒரு மாப்பிள்ளைன்னா என்ன பண்ணணும்? கௌரவம் கொடுக்கணும். மாமனாராயின்ட்டா போதுமா? மாப்பிள்ளை வராருன்னா வாங்க எழுந்து வரவேற்கணும். நம்ம பொண்ணை கட்டிக்கிட்டா மாப்பிள்ளைய என்ன அவர் பையன் சொல்லிட்டு விட்டுட முடியுமா? அவனுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். தெரியுதுங்களா? மாப்பிள்ளை வந்துட்டாங்கன்னா மாப்பிள்ளை வாங்க, என்னங்க தண்ணி சாப்பிட்றீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு விசாரிக்கணும். சில பேர் இப்படி இருப்பதில்லை. மாப்பிள்ளை வந்தானா வரான், வந்து போகிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மருமக பிள்ளைன்னா ஒரு சின்ன பிள்ளை எடுத்து போட்டால் கூட அது துடிக்கும். மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டால் அது வேலையை காட்டுமா? அந்த மாதிரி மாப்பிள்ளைன்னா மரியாதை கொடுக்கணும். ஒரு வேள்வி வீட்டில் நடத்துகிறான்னா உடனே என்ன பண்ண, மருமக பிள்ளையை கூப்பிடணும். ஒரு வீட்டில் விசேஷம் நடக்குதுன்னா மருமக பிள்ளையை விட்டுட்டு மகளை விட்டுட்டு அந்த வேள்வி நடத்தலாமா? ஒரு வீட்டில் நம்ம வீடு கட்டியிருக்கோம், வீடு கட்டி கும்பாபிஷேகம் கிரகப்பிரவேசம் நடத்துகிறேன்னு வச்சுக்க. கிரகப்பிரவேசம் நடத்தும் போது மாப்பிள்ளையை கூப்பிடாம நான் பெரிய ஆள், நான் என்கிட்ட பணம் இருக்குது, நான் மட்டும் கூப்பிட்டு ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவேன், ஆனால் மாப்பிள்ளையை கூப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த மாப்பிள்ளைக்கு கோவமா வராதா? அந்த மாதிரி தான் வேள்வி நடத்துகிறேன்னா வேள்வியும் போது மாப்பிள்ளையை கூப்பிட்டு அவரே சிவபெருமான் அவருக்கு தேவையான அவிர்வாகத்தை கொடுத்து அதுக்கேற்ற மரியாதை பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு உண்மையாக ஆயிருக்காரு. அதை சொல்கிறாங்க இந்த சப்த ரிஷிகள் சொன்னார், மனம் மகிழ்ந்தனர். அப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், பின்னாடி தக்ஷனுக்கு உயிர் கொடுத்தார். தெரியுதுங்களா? உயிர் கொடுத்தும் அதாவது தலையை வெட்டிட்டார், இருந்தாலும் பின்னாடி உயிர் கொடுத்தார், அது வேற விஷயம். சப்த ரிஷிகள் அதாவது இருப்பினும் மறுபடியும் அவனை உயிர்ப்பித்து அருளினார் என கூறினர். யார்கிட்ட? மேனகிட்ட சொல்கிறாவில், தக்ஷனை தலை வெட்டிட்டாலும் பின்னாடி திரும்பவும் உயிர் கொடுத்துட்டார் அவர் அப்படின்னு மேனையோட ஐயம் நீங்கியது. உடனே மேனையும் என்ன பண்ணால் சம்மதம் அளித்தார். சப்த ரிஷிகளும் மனம் மகிழ்ந்தனர். இமவானையும் மேனையையும் ஆசீர்வதித்து திருமணத்திற்கான நன்னாளை நிச்சயித்து விடைபெற்று சென்று கையிலேயே அடைந்து எம்பெருமான் சிவனிடம் நிகழ்ந்ததை கூறி தம் இருப்பிடம் சென்றனர் அந்த சப்த ரிஷிகள். பர்வதராஜன் அம்பிகையின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்யலானார். பேசி முடிச்சாச்சு, கல்யாணம்னு பேசி முடிச்சாச்சு. கல்யாணம்னு ஒரு வீட்டில் கல்யாணம்னு பேசி முடிச்சுட்டா கல்யாணம் டக்குன்னு நடந்துடுமா? அதுக்கு 1008 வேலை இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுனா அது ட்ரெஸ் எடுக்கணும், அது எடுக்கணும், நகை எடுக்கணும், நட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் அது நம்ம இப்போ அலையிறோம். அந்த காலத்தில் அவன் ஒரு ராஜன், அவன் எவ்வளோ பேஜார்பட்டிருப்பான். பர்வதராஜன் அம்பிகையின் திருமணத்துக்கு ஏற்பாடுகளை செய்யலானான். இப்போ அந்த மாதிரியா? கல்யாணம்னா பத்திரிக்கை அடிக்கணும், அந்த பத்திரிக்கை எடுத்து போய் கொடுக்கறதுக்கே 1 மாதம் ஆகும். அப்போது கல்யாணம்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே தயாராகணும். அந்த மாதிரி தான் அவரும் அந்த பர்வதராஜனும் என்ன பண்ணா, சிவபெருமானை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் தன்னோட மகளை அப்படின்னு நினச்சி தீர்மான ஏற்பாடுகளை செய்யலானான். அப்போது இமவானின் மகன் என்ன பண்ணா, மைனாகன் பேர், அவனோட பேர், தன்னுடைய தந்தையாரிடம் தேவதச்சனான விஸ்வகர்மாவை வரவழைத்து சொன்னால் அவன் எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிப்பார் என்று சொன்னான். அதாவது சிவபெருமானோட மச்சான் இவர் கல்யாணம் பண்ணி கொடுக்க போனால், தன்னுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போனால் இந்த மாதிரி தேவதட்சனான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு வர வச்சு சொன்னோம்னா அவன் எல்லா வேலையும் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட இந்த மைனாகன் சொன்னான். இது எல்லோரும் நடக்கிறது தானே. வீட்டில் இருக்காங்கன்னா சகோதரி இருக்காங்கன்னா தன்னோட வீட்டில் சகோதரிக்கு கல்யாணம்னா எடுத்து போட்டு செய்கிறது மச்சானாக தான் இருப்பான். அதான் அண்ணனோ தம்பியோ அவன் எடுத்து போட்டு செய்வான். அந்த மாதிரி அவன் சொல்கிறான், இந்த மாதிரி தேவதட்சனான விஸ்வகர்மாவை வரவழைத்து சொன்னால் அவர் எல்லா ஏற்பாடுகளும் செய்து முடிப்பார் என்று கூறினான். உறவுகளே,
கந்தபுராணத்தில் 3வது பகுதியை இன்று பார்த்தோம். நாளை 4வது பகுதியை பார்க்கலாமா? திருத்தணி முருகா, எனக்கு வழித்துணை வருவாய். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.